ஓம் சாந்தி. நாள் 20, ஸ்திதி 6, அபியாசம் 9. சிவபாபாவை மூத்த சகோதரன் அண்ணா என்ற சம்பந்தத்தில் நினைவு செய்தல். மிகவும் அன்பான அண்ணன் சிவபாபா. அண்ணனின் பெரிய சகோதரி நீங்கள். ஒரு சகோதரனுக்கு அவனுடைய சகோதரியின் அன்பு அவனுடைய தாயின் அன்பை காட்டிலும் மிகவும் பவித்திரம் ஆனதாகும். இருந்த போதிலும் ஒவ்வொரு உறவுக்கும் அநேக அர்த்தங்கள் உள்ளன. ஆனால் சகோதரி என்ற வார்த்தைக்கு ஒரே அர்த்தம்தான், அன்பு. ஒரு சகோதரனுக்கு சகோதரி ஓர் உறவு மட்டுமில்லை, அவனுடைய முழு வாழ்க்கை ஆகிறது. சகோதர சகோதரிகளுக்கிடையிலான அன்பை வார்த்தைகளால் வர்ணிக்க இயலாது. ஆனால் பிறகும் கூட நமக்கு கீழ்க்கண்ட வரிகளின் மீதும் கர்வம் உள்ளது. உலகத்தில் வெறுப்பில்லாமல் விரோதித்து கொள்ளும் 2 அன்பு மலர்கள் இவர்கள்தாம் என்றால், கோபமில்லாமல் சண்டையிட்டு கொள்ளும் 2 மகான் போர் வீரர்களும் இவர்கள்தாம். ஒரு சகோதரிக்கு அவருடைய சகோதரன்தான் அவருடைய முதல் நண்பன் மற்றும் மனதுக்கு பிடித்த கதை தலைவன் மற்றும் அநேக சமயங்களில் வில்லனும் அவன்தான். ஒரு சகோதரிக்கு அறிவுரை சொல்வதில் அவளுடைய சகோதரனுக்கு முன்னால் யாரும் நிற்க முடியாது. தனது உயிரை பணயம் வைத்து கூட சகோதரியின் மரியாதையை காப்பாற்றக்கூடிய உண்மையான இரட்சகனான ஒரு சகோதரன் மட்டுமே இருக்க முடியும். ஒரு சகோதரிக்காக ஒரு சகோதரன் அவருடைய தாய் தந்தையினுடைய இன்னொரு ரூபமாக இருக்கிறான். மகாபாரத கதையில் திரௌபதியின் மானம் காப்பதற்கான முக்கிய பங்கு அவருடைய சகோதரன் ஸ்ரீகிருஷ்ணர் மூலமாகத்தான் நிறைவேற்றப்படுகிறது. இதிலிருந்து தெரிகிறது, ஒரு சகோதரியின் வாழ்க்கையில் அவருடைய சகோதரனின் அன்புக்கு எவ்வளவு முக்கிய பங்கு உள்ளது என்று. சகோதர சகோதரியின் சிநேகம் அவர்களுக்குள் இருக்கும் அன்பை காட்டுகிறது என சொல்கிறார்கள். உயிரினும் மேலான அன்புக்குரிய சிவபாபாவுடன் இந்த பவித்திர அன்பை பராமரிப்பதால் குஷி, ஆனந்தம் மற்றும் உற்சாகத்தின் அனுபவம் செய்ய முடியும். ஒரு சகோதரியின் மூலம் தன்னுடைய சகோதரனுக்காக எல்லையற்ற அன்பை காட்டுகிற இந்த கவிதையை நீங்கள் படிப்பீர்களே ஆனால் தன்னை சிவபாபாவின் சகோதரி என உணர்ந்து படியுங்கள். அன்பான அண்ணா, நீ எத்தனை நாள் என்னோடு இருந்தாயோ அதைவிட அதிகமாக நீ என் மனதுக்கு அருகில் இருந்தாய். எத்தனை நாள் நீ என் பார்வையில் முன்னால் இருந்தாயோ அதைவிட மிக அதிகமாக என்னுடைய நாட்கள் உனக்கான காத்திருப்பில் கழிந்து கொண்டிருந்தன. இப்போது நீ எனக்கு துணையாகி வந்து விட்டாய். எனவே வா, நாம் ஒன்றாக விளையாடுவோம். உன்னுடன் சேர்ந்து சண்டையிட்டு வெல்வதற்கான அந்த சக்தி
என்னிடம் மட்டுமே உள்ளது. மற்ற இந்த முழு உலகமும் தோற்றது. உன்னைப் போன்ற அன்பு போர் வீரன் வேறு யார் இருக்க முடியும்? உன் அன்புக்கு அளவும் இல்லை, விலையும் இல்லை. கைவிரல் பற்றியவாறு நல்வழியில் நடத்தினாய். அன்பாக தழுவிக் கொண்டாய். உன் நேரடி பார்வையில் என்னை வைத்திருந்தாய். திருடன் மாயா திருடிவிடாதபடி பகலிரவாய் பராமரித்து அப்படி அலங்கரித்தாய். பாதுகாப்பவனாக ஆகி மாயா என்ற துச்சாதனமிருந்து என்னை பாதுகாத்தாய். உன் அருகில் நான் இருந்தால் நரகத்திலும் சுகம்தான். உன்னை நான் அடையவில்லை என்றால் அந்த சொர்க்கம் கூட சுவையற்றதே. உன்னோடிருப்பது எனக்கு பழக்கமாகிவிட்டது. உன்னிடம் பெற்ற திவ்ய குணங்கள், சக்திகள் எனது ஆற்றல் ஆகிவிட்டன. சகோதரா, உன் சகோதரி நான் எவ்வளவு சௌபாக்கியசாலி! சங்கமத்தின் இந்த அழகிய சமயத்தில் நீ எனக்கு அவசியமாக ஆகிவிட்டாய். கல்ப கல்பமாய் உன்னுடன் இருப்பேன். அது என் பாக்கியம். உன்னுடன் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் நான் வாழ்ந்திருப்பேன். தொலைவில் செல்வதே இயற்கைக்கு சம்மதம் என்றால் இதுவும் சரிதான். உனது ஆஸ்தி எனக்கு உரிமையாய் கிடைத்ததை நினைத்து நான் கர்வம் கொள்வேன். ஆத்ம அபிமான ஸ்திதி நாள் 20 அப்பியாசம் 9 தொடர்ச்சி. நல்லது. இப்போது அப்பியாசத்தின் பக்கம் முன்னேறி செல்வோம். சிவபாபா முதல் முறையாக நமக்கு முன்னால் ஒரே சமயத்தில் இரட்டை வேடத்தில் நடிப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார். திரைப்படங்களில் வருவது போல நீங்கள் அனுபவம் செய்ய வேண்டும். சிவபாபா ஒரே சமயத்தில் உங்கள் தந்தையாகவும் இருக்கிறார், மேலும் உங்கள் அன்பான சகோதரனாகவும் இருக்கிறார். எப்படி திரைப்படங்களில் ஒரு தனிநபர் தந்தையாக, அண்ணனாக, தம்பியாக ஒரே நேரத்தில் நடிக்கிறார், அதேபோல் சிவபாபாவும் உங்கள் தந்தை மற்றும் சகோதரன் என்று 2 ரூபத்திலும் இருப்பதாக கற்பனை செய்து பாருங்கள். 30 நிமிடம் ஆத்மீக ஸ்திதியில் அமர்ந்து ஆழமாக இந்த அப்பியாசம் செய்யுங்கள். இந்த முழு பிரம்மாண்டத்திலும் அந்த மாதிரி ஓரிடத்தை தேர்ந்தெடுங்கள். இந்த பூமியிலிருந்து லட்சம் மைல்கள் அப்பால் இருக்கிற மாதிரி. உதாரணமாக வானமண்டலத்தில் உள்ள ஏதேனும் ஒரு கிரகத்தை தேர்ந்தெடுங்கள். எப்படி வியாழன், செவ்வாய் கிரகம் முதலியன உள்ளன. அல்லது ஏதாவது மற்ற நட்சத்திர உலகம் ஒன்றை தேர்ந்தெடுங்கள். இப்போது நீங்கள் இந்த உடலாகிய ரதத்திலிருந்து விடுபட்டு அந்த இடத்திற்கு சென்று சேர்ந்து விடுங்கள். கற்பனை செய்யுங்கள், நீங்கள் மூவரும் அந்த இடத்தில் வசிக்கிறீர்கள். ஒன்று நீங்கள், இரண்டாவது உங்கள் தந்தை சிவபாபா, மற்றும் மூன்றாவது உங்கள் அன்பான சகோதரன் சிவபாபா. அங்கே 3
பிரகாசமயமான ஜொலிக்கின்ற நட்சத்திரங்களை பாருங்கள். நட்சத்திரங்களை பாருங்கள். ஒரு நட்சத்திரம் நீங்கள், மற்ற 2 நட்சத்திரங்களும் சிவபாபா. ஆனால் அதில் ஒரு நட்சத்திரம் தந்தை போலவும், இரண்டாவதாக சகோதரனைப் போலவும் காணப்படுகிறார். தனக்குத்தானே அனுபவம் செய்யுங்கள். நீங்கள் உங்கள் அன்பான தந்தையின் பாதுகாப்பு மற்றும் பிரிய சகோதரனின் மடியில் வளர்ந்து பெரியவள் ஆகிற பத்மாபதம் பாக்கியசாலி சகோதரி. நீங்கள் சகோதரனை விளையாடுவதற்காக அழைக்கிறீர்கள். அவரும் மிகுந்த அன்போடும் உற்சாகத்தோடும் விளையாட வந்து விடுகிறார். நீங்களும் உங்கள் சகோதரனும் கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடத் தொடங்குகிறீர்கள். இங்கும் அங்கும் ஓடியாடி நீங்கள் இருவரும் விளையாடிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் தந்தை முதலில் உங்கள் சகோதரனின் கண்களில் துணியை கட்டுகிறார் மற்றும் நீங்கள் விரைவாக ஓடிப்போய் சந்திரனுக்குள் ஒளிந்து கொள்கிறீர்கள். பிறகு உங்கள் சகோதரன் உங்களை பிடிப்பதற்காக சந்திரன் வரை வந்துவிடுகிறார். நீங்கள் உங்கள் சகோதரன் வருவதை பார்க்கிறீர்கள். உடனே அங்கிருந்து சூரியனிடம் போய் ஒளிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் அங்கிருப்பதை அறிந்து கொண்ட உங்கள் சகோதரன் அங்கேயும் வந்துவிடுகிறார். பிறகு நீங்கள் அந்த மாதிரி ஒரு நட்சத்திரத்தில் போய் ஒளிந்து கொள்கிறீர்கள். அது அங்கிருந்து லட்சக்கணக்கான மைல் தூரத்தில் உள்ளது. இவ்வாறு சகோதர சகோதரி நீங்கள் இருவரும் ஓடி ஆடி விளையாடிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் சகோதரனோடு இதுபோல் விளையாடுவதில் உங்களுக்கு மிகுந்த ஆனந்தம் வருகிறது. அனுபவம் செய்யுங்கள். அந்த ஆனந்தத்தின் ஒளி முழு பிரம்மாண்டத்திலும் எதிரொலிக்கிறது. உங்கள் சகோதரன் உங்கள் குசியை பார்த்து மிகுந்த குசி அடைகிறார். ஆனால் அவரால் உங்களை பிடிக்க முடியவில்லை. அவர் களைத்து போய் தனது தோல்வியை ஒப்புக்கொள்கிறார் மற்றும் உங்களை அழைக்கிறார். உங்களுக்கு தெரியும், உங்கள் சகோதரனால் உங்களை பிடிக்க முடியும். ஆனால் பிறகும் கூட உங்களது குசிக்காக மற்றும் உங்களை இன்னும் அதிக குசியடைய செய்வதற்காக அவர் தோல்வியடைந்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு இந்த விஷயம் தெரிந்துவிட்டது. அதனால் நீங்கள் அவரிடமிருந்து மறைவாக இருந்து அவருக்கு பின்னால் போய் அவருக்கு அநேக தடவை முத்தம் இடுகிறீர்கள். மேலும் நன்றாக அவரை தழுவிக் கொள்கிறீர்கள். ஏனென்றால் உங்கள் சகோதரன் விளையாட்டில் தோற்றுவிட்டார் என்பதால் விளையாட்டின் நியமத்தின் அனுசாரம் இப்போது உங்கள் சகோதரன் உங்களை தன் முதுகில் அமர்த்தி சுமந்து கொண்டு முழு பிரம்மாண்டத்தின் நாலாபுறமும் சுற்றி வர வேண்டும். சகோதரனின் முதுகில் அமர்ந்து சுற்றி வருவது தாயின் மடி மற்றும் பிரிய தர்சினியின் தோள் மீது தலை வைப்பதை விடவும் அதிக சுகம் தரக்கூடியதாகும். அந்த மாதிரி அனுபவம் செய்யுங்கள். இவ்விதமாக உங்கள் பெரிய சகோதரன் உங்களை தனது முதுகில் அமர்த்தி உங்கள் மீது தனது முடிவில்லாத எல்லையற்ற அன்பை வெளிப்படுத்துகிறார். அனுபவம் செய்யுங்கள். உங்களுக்கு இந்த பிரம்மாண்டம் ஒரு சிறிய கிராமம் மற்றும் நட்சத்திரங்கள் பொம்மைகளுக்கு சமம். ஒரு முறை பிறகு நீங்கள் உங்கள் சகோதரனுடன்
அன்போடு சண்டை போடுகிறீர்கள். அவரை அன்போடு அடித்து கோபமூட்டிவிட்டு உங்கள் தந்தையின் பின்னால் போய் ஒளிந்து கொள்கிறீர்கள். உங்கள் தந்தைக்கு உங்கள் மீது அதிக அன்பு. அதனால் அவர் உங்கள் சகோதரன் உங்களை தொடக்கூட விடுவதில்லை. உங்களை தந்தையின் பின்னால் ஒளிந்து கொண்டு கண்ணை சிமிட்டிக் கொண்டு அன்போடு உங்கள் சகோதரனை பார்த்தவாறு நீங்கள் இதை யோசித்து புன்சிரிக்கிறீர்கள். இப்போதோ அவரால் உங்களை பிடிக்கவே முடியாது. உங்கள் சகோதரன் உங்களை பிடித்துவிட்டார் என்றாலும் உங்கள் தந்தை இருப்பதால் உங்களை ஒன்றும் செய்துவிட முடியாது. அதனால் அவர் அமைதியாக இருந்து விடுகிறார். பிறகு நீங்கள் தாமே உங்கள் சகோதரனிடம் சென்று பேசுகிறீர்கள். அண்ணா, நானோ சும்மா விளையாடிக் கொண்டிருந்தேன். அப்போது உங்கள் சகோதரன் உடனே உங்களை பிடித்து விடுகிறார் மற்றும் சொல்கிறார், நான் பிடித்து விட்டேன், அனுபவம் செய்யுங்கள். அதுபோல் சொல்லிக்கொண்டு அவர் உங்களை செல்லம் கொஞ்சிக்கொண்டு மறுபடியும் உங்களோடு விளையாட தொடங்குகிறார். ஆத்ம அபிமானி பயிற்சி நாள் 20, ஸ்திதி 6, அபியாசம் 9, தொடர்ச்சி. கற்பனை செய்யுங்கள், ஒரு நாள் நீங்களும் உங்கள் சகோதரனும் உங்கள் தந்தையின் மடியில் தூங்கச் செல்கிறீர்கள். ஆனால் நான் மட்டும்தான் அப்பா மடியில் தூங்குவேன் என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் அடம் பிடித்து சகோதரனோடு சண்டை பிடிக்கிறீர்கள். உங்கள் சகோதரன் உங்கள் ஆசைப்படியே தனியாக சென்று தூங்கி விடுகிறார். உங்கள் சகோதரன் தனியாக தூங்குவதை பார்த்து நீங்கள் சகோதரனுக்கு தாயாகி விடுகிறீர்கள் மற்றும் சகோதரனை தனது மடியில் தூங்க வைக்கிறீர்கள். உங்கள் சகோதரனுக்கு தன்னுடைய அன்பான தாய் மடியில் தூங்குவதில் எல்லையற்ற சுகத்தின் அனுபவம் ஏற்படுகிறது. பிறகு உங்கள் சகோதரன் தன் கைகளை தலையணையாக்கி உங்களை தன்னோடு தூங்க சொல்கிறார். நீங்கள் இருவரும் சகோதர சகோதரியின் சிநேகபூர்வமான ஓர் உதாரணமாகி விடுகிற மாதிரி நீங்கள் இந்த சம்பந்தத்தை, அன்பின் எல்லை மேற்கொள்ளுங்கள், அனுபவம் செய்யுங்கள். நீங்கள் கொஞ்ச நேரத்திற்கு அனைத்தையும் மறந்து உங்கள் சகோதரன் மடியில் தூங்கி விடுகிறீர்கள். இந்த விதமாக உங்களுக்கு எப்படியெல்லாம் பிடித்திருக்கிறதோ அந்த மாதிரி தன்னுடைய அன்பான சகோதரனின் துணையை அனுபவம் செய்யலாம். கவனம் கொடுங்கள். இவ்விதமான அபியாசம் செய்யும்போது சூட்சம வதனத்தில் சூட்சம சரீரத்துடன் பாப்தாதா மற்றும் நீங்கள் ஒன்றாக இருப்பதாக அனுபவம் செய்யலாம். நிராகாரி ஸ்திதியில் பாபாவுக்கு தோள் அல்லது மடி இருப்பதில்லை. ஆனால் நீங்கள் பாபாவின் மடியில் தூங்கிக் கொண்டிருப்பதாக கற்பனை செய்யுங்கள். தினசரி காரியங்களை செய்யும்போது சதா தன்னுடைய சகோதரனுடன் கூட இருப்பதாக அனுபவம் செய்யுங்கள். நீங்கள் எங்கே சென்றாலும் இங்கே அவர் உங்கள் பாதுகாவலராகி சதா உங்களுடன் கூடவே இருக்கிறார் என்று அந்த மாதிரி அனுபவம் செய்யுங்கள். துச்சாதனன் ரூப மாயாவின் பிரபாவம் உங்கள் மீது படாமல் இருப்பதற்காக அவர் உங்களுக்கு சர்வ சக்திகள்,
சர்வ தெய்வீக குணங்கள் கொடுத்து மிகவும் சக்திசாலி ஆக்கி விடுகிறார். இந்த அனுபூதியில் மூழ்கி இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்யுங்கள். தனக்குத்தானே இந்த மாதிரி அனுபவம் செய்வியுங்கள். அதாவது, நீங்கள் உங்கள் அன்பான சகோதரனாகிய பாதுகாவலரின் குடைநிழலில் எப்போதும் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள். பிறகு உங்கள் சகோதரன் உங்கள் விவாகத்திற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களிடம் சொல்லுகிறார், அவர் சொர்க்கத்தின் ராஜகுமார் ஸ்ரீகிருஷ்ணருடன், அதாவது நாராயணர், உங்களுக்கு மணமுடித்து வைப்பதாக அனுபவம் செய்யுங்கள். உங்கள் சகோதரன் உங்களை 21 பிறவிகளுக்கு சர்வ கஜானாக்களாலும் நிரப்பி சத்யுக வீட்டுக்கு அனுப்பிக் கொண்டிருக்கிறார். அவ்வளவுதான். இன்னும் கொஞ்சம் சமயம்தான். நீங்கள் உங்கள் சகோதரனோடு உங்கள் வீட்டில் இருக்கப் போகிறீர்கள். இதுபோல் யோசித்து நீங்கள் உங்கள் சகோதரனின் மடியில் தூங்கி விடுகிறீர்கள் மற்றும் அவரது முதுகில் ஏறி விளையாடிக்கொண்டே குசியில் பொழுதை கழிக்கிறீர்கள். ஓம் சாந்தி.